எங்கள் அப்பாவோட சின்ன வயசு நினைவுகள்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பவு விலாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய் பார்க்கலாம். எங்க டவுசர்ல வந்து ஓட்டைங்க நிறைய இருக்கும். எங்க டவுசருங்க கிடையாது, உங்க டவுசர். எங்க டவுசர்லாம் கிடையாது. ரெண்டு முட்டியை கட் பண்ணி கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கூல்ல நாங்க ஒரு 5-6 பேர் சாப்பிடுவோம். அது என்ன பண்ணிட்டேன், ஒரு பாதி எடுத்து அந்த தமிழ் பாக்ஸ் போல ஸ்டீல். நீங்க சொல்லுங்க, எப்படி ஸ்கூல் போகும்போது நீங்க படிச்ச ஸ்கூல் அனுபவம் சொல்லுங்க. நாங்களாம் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே படிச்சீங்க? எப்படி? சிஎஸ்ஐ ஸ்கூல் பாலவாய் நாங்க படிச்சது. எப்படி ஸ்கூல் பெல் அடிச்சுட்டு எப்படி ஓடுவீங்களா? 1988 சேர்ந்தது ஸ்கூல்ல. 1988 இல்ல 86. ஏய் ஆமா 86ல சேர்ந்தேன். நீங்க பிறந்தது இப்ப 82ல பிறந்தீங்க. 5 வயசுல போயிட்டேன்பா. 7 வயசுல தான் எல்லா ஸ்கூல் போனோம். நான் 5 வயசுல போயிட்டேன். எவன் 7 வயசுல போனா? எல்லாரும் 5 வயசுல தான் போவாங்க. அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல 7 வயசு. ஆமா, இவர் தான் கவர்மெண்ட் உருவாக்குனாரு. சாவலப்பா கரெக்டா அனசத்துறாங்க. நீ குள்ளப்பட்டா. எனக்கோட இது என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நான் ஸ்கூல்ல சேர்க்கும் போது 20 ரூபா கொடுத்தாங்க. எதுக்கு? லஞ்சமா? சேர்க்கறதுக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் 20 ரூபா எங்க ஆயா வந்து கொடுத்தாங்க. ஞாபகம் நல்லா இருக்கு. இருள் வந்து எங்க ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 500 மீட்டர் இருக்கும். ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும். எங்க டவுசர்ல வந்து ஓட்டைங்க நிறைய இருக்கும். எங்க டவுசருங்க கிடையாது, உங்க டவுசர். எங்க டவுசர் ஓட்டை இருக்கும். அது அப்ப தெரியாது. படம்லாம் பார்க்கும்போது, சில படம் பார்க்கும்போது அந்த ஓட்டைங்கெல்லாம் காட்டும். அந்த அழகி படத்துல பின்னாடி பேப்பர் போடுவாரு. அந்த பழைய ஞாபகம் வரும். எங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து ஷர்ட்டும் டவுசரும் ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. ஆமா, இப்ப எங்க பிள்ளைங்களுக்கு நான் படிக்கிறது யூனிஃபார்ம் காசு கொடுத்தா வாங்குறோம். அப்ப எங்களுக்கு கொடுத்துருவாங்க. எங்களுக்கு ஒரு நோட்டு வாங்குறது அப்ப கஷ்டம். ஒரு நோட்டு மிஞ்சி போனா அப்போ வந்து ஒரு 1.5 ரூபா இருக்கும். 1.5 ரூபா 2.5 ரூபா. அப்போ வந்து 60ஆம் பக்கம் 120வது பக்கம் அப்படிதான் நோட்டு கணக்கு. அந்த நோட்டு வந்து பெரிய நோட்டு வாங்க சொல்லுவாங்க. எங்களால வாங்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும். ஆனா வந்து அது ஒரு விளையாட்டான ஜாலியான லைஃப். மிஞ்சி போனா படிச்சதே மொத்தம் 5வது தான் படிச்சிருக்கேன். பெரிய படிப்பு படிச்ச எங்களுக்கு அது வந்து இப்ப நினைச்சு பார்த்தா ஜாலியா தான் இருக்கு. அந்த லைஃப் வந்து விளையாட்டு போக்குலயும் இருந்துச்சு, ஜாலியாவும் இருந்துச்சு. அதோட நானும் வேலைக்கு வந்தேன். நான் வேலைக்கு வரும்போது 1900 நான் ஸ்கூல்ல வந்து ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். இது அப்ப நடந்தது. அது தப்பா கரெக்டான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நினைச்சா தப்பு தான். ஆனா விளையாட்டு போக்குல செஞ்சது. என்ன பண்ணிட்டேன்னா, அப்போ வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கஷ்டம் தான். என்ன பண்ணிட்டோம், முட்டை வந்து எங்களுக்கு எப்பவுமே வந்து நைட்டில் வீட்டில் வந்து ஒரு முட்டையை வந்து 2ஆ கட் பண்ணி, 2 முட்டை எங்களுக்கு ஒரு முட்டை தருவாங்க. ஆனால் 2ஆ இருக்கும். பாதி பெரியாக கட் பண்ணி இந்த வறுத்து, இப்போ முட்டையை கட் பண்ணி வறுக்குறீங்கல்ல, அந்த வறுக்கிறதுலாம் அப்போ கிடையாது. 2 முட்டையை கட் பண்ணி கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கூலில் நாங்கள் ஒரு 5-6 பேர் சாப்பிடுவோம். அதில் என்ன பண்ணிட்டேன், ஒரு பாதி எடுத்து அந்த தாம்பரி பாக்ஸ் இருக்கும்ல ஸ்டீல், அதில் வச்சு நான் மூடிட்டு அந்த என்ன பண்ணிட்டேன், முட்டை இருக்கேன்னு நைட்டு காலையில் ஸ்கூலில் வேகமாக பெக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுலேயும் கிட்டத்தட்ட எங்கள் 5 பசங்கள்ட்ட சொல்லிட்டேன், டே நான் முட்டை எடுத்துகிட்டு வந்துருக்கேன். கடைசியில் 2 டிஃபன்லாம் போட்டு எடுத்துகிட்டு வரல. தம்பி பாக்ஸ் இது பண்ணுவோம் பாருங்க, பேனா வச்சுருப்போம், அதில் வச்சுருந்தேன். சாப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு திறக்கணும், ஸ்மெல்லு அந்த அளவுக்கு ஸ்மெல்லு. அதை போகிறதுக்கும் மனசு இல்லை. ஆனால் அந்த முட்டையை நாங்கள் தூக்கியே போடலை. 5 பேரும் சாப்பிட்டோம்.